யார்ப்பா அது? யார்தான்ப்பா அது? யார்தான்ப்பா அது? யார்தான்ப்பா அது? யார்தான்ப்பா அது? அப்படி என்னதான் சார் நடக்குதுங்க? இது தெரியாதா உங்களுக்கு? அது ஒரு ஃபோன் நம்பருங்க சார். யார் தான் சார் அவங்க? என்ன சார் பண்ணுறாங்க? உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது வேலை நடக்கணுமா? ஆமாம் சார். அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா லஞ்சம் கொடுக்காம உங்கள் வேலை நடக்கும். கண்டிப்பாக வேணும் சார். நம்பர் இருந்தால் கொடுங்க சார். நோட் பண்ணிக்கிங்க. ஹலோ சார். என் பேர் ஆனந்த் சார். உங்கள் நம்பர் கிடச்சிச்சு. உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். சார் ஒன்றும் இல்லை சார். லாஸ்ட் வீக் நான் வந்து நைட் ஷோ படத்துக்கு போயிருந்தேன். நைட்டு வரும்போது டிராஃபிக் போலீஸ் எனக்கு தடுத்தார் சார். அந்த டைமில் ஹெல்மெட்டு, ஆர்சி புக்கு எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சு சார். அவங்க என்கிட்ட 2000 லஞ்சம் கேட்டாங்க சார். எனக்கு பொதுவாகவே லஞ்சம் தரல உடன்பாடு கிடையாது சார். நான் லஞ்சம்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சார். அந்த டைம் ரொம்ப கோவப்பட்டு என் வண்டியை பிடிங்கி போயிட்டாங்க சார். எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாங்க சார். நானும் கடந்த 4 நாளாக போய் எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டேன். வண்டியே தர மாட்டாங்க சார். எனக்கு இப்போ என் வண்டி வேணும் சார். ஆனால் லஞ்சம் தராமல் எனக்கு என் வண்டி வேணும் சார். நான் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஊழல் வேண்டாம் என்று சொல்லும் உங்கள் கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் சொல்வதை போல் செய்யுங்கள். உங்கள் வேலை எளிதாக முடியும். சரிங்க சார். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுறேன் சார். சரிங்க சார். எவனோ ஃபோனில் சொன்னான்றதை நம்பி அதை செய்ய போகிற. போலீஸ் மேட்ரு வேற, எங்கே போய் மாட்ட போறியோ? உடுப்ரோ பார்த்துக்கலாம். நிறைய பேர் செஞ்சு தான் பார்த்துருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. கொடுத்துட்டு பட்டு கிளம்பு. கிளம்பு கிளம்பு. இதான் டைம் வண்டி ஓட்டு வந்தா அப்பவே கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இது யாரு? ரெண்டு தான் சார். போ சொல்லு. போ 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 கிளம்பு. சொல்லு. எவ்வளோ அமௌண்ட் சொன்னீங்கன்னா கொடுத்துருவோம் சார். ஒரு 1500 கொடுத்துட்டு கிளம்பு. தம்பி ஏதாவது தர்மம் செய்ப்பா. இந்தா பிச்சை. நீங்களே கேட்டீங்க. இந்தாங்க. இந்தா பிச்சை. இந்தா பிச்சை. இந்தாப்பா ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். போய் வண்டி எடுத்துக்கோ. இங்கே வாப்பா. இந்தா. தேங்க்யூ சார். பரவாயில்ல போ. இந்த கேவலம் தேவையா? இனிமே வாழ்க்கையில் லஞ்சமே வாங்க மாட்டேயா? சே. ஹலோ. என் பேர் சாந்திங்க. எனக்கு ஒரு உதவி தேவை. உங்கள் நம்பர் கிடச்சிச்சு, அதாங்க பண்ணேன். உங்கள் பிரச்சனை என்னவென்று சொல்லுங்கள். சரிங்க. என் கணவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாரு. வாரிசு சர்டிஃபிகேட் தேவைப்படுது. 2 மாசமா அலையிறங்க. என்னால் வாங்க முடியல. நான் ரொம்ப வருத்தத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருக்கேன். அந்த சர்டிஃபிகேட் கேட்டதுக்கு 5000 ரூபாய் பணம் கேட்குறாங்க. முடிஞ்சு போன என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது லஞ்சத்தில் ஆரம்பிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். உங்கள் கணவர் இறந்ததற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்கள் புதிய வாழ்க்கை லஞ்சம் என்னும் பாவச் செயலோடு ஆரம்பிக்க வேண்டாம் என்று நீங்கள் நினைப்பதை நான் பாராட்டுகிறேன். நான் சொல்வதை போல் செய்யுங்கள். உங்கள் வேலை எளிதாக முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேங்க. அம்மா அம்மா, இப்போ நம்ம எங்க போறோம்? அன்னைக்கு நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போனோம்ல தங்கம், அந்த ஆபீஸ்க்கு தான் போறோம். அப்பா செட்டோன்னு எதுக்கு அப்பா போறோம்? சும்மா இருடா. அம்மா என்ன சொல்றனோ அதை தான் நீ செய்யணும், சரியா? சரி வா போலாம், நம்ம வா, நேரம் ஆகுது.
வாமா. இன்னைக்கு அந்த வாரிசு சர்டிபிகேட்டை கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. கொடுக்கலாம். எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஐயா, நீங்க கேட்ட அமௌண்ட் இதுல இருக்குங்க ஐயா. ஊழல் மற்றும் லஞ்சத்தை பற்றி தகவல் கொடுக்கறவனுக்கு பெயர் தான் விஷல் ப்ளோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விஷயத்தை அவன் விஷல் ஊதி எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவான். அவனுக்கு பெயர் தான் விஷல் ப்ளோயர். புரியுதா? இந்தாம்மா வாரிசு சர்டிஃபிகேட். நீ கிளம்புமா. இந்த பணத்தையும் எடுத்துக்கோ. கிளம்புமா முதல்ல. ஒண்ணுமே புரியலீங்களே. வாழ்க்கையில் எனக்கு என்ன புரியணுமோ எல்லாமே புரிஞ்சிருச்சுமா. நீ கிளம்புமா முதல்ல. சரிங்க ஐயா. ஒரு நிமிஷம். ஐயா. உன் பையனை நல்லா படிக்க வைமா. சரிங்க. நல்லா வருவாமா. சரிங்க. வணக்கம் சார். உங்கள் கலெக்ஷன்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? பார்த்துருங்க சார். பொறாம அது இல்லை சார், ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் லஞ்சம் வாங்காமல் எல்லா வேலையும் நடக்குதாமே. அதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, லஞ்சம் வாங்குற அதிகாரியே நல்லவனாக வேற மாறிட்டானா சார். என்னய்யா, நேற்று ஏதாவது புதுசாக ஏதாவது படங்களாம் பார்த்து வந்தியா? சார் உண்மையாக சொன்னேன் சார், பார்த்து நடந்துக்குங்க. இந்த டெக்னிக்கெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. இந்த லஞ்சங்கிறது என் ரத்தத்திலே ஊறினது. சரி நீ கிளம்பு. ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட நான் டீல் பேசணும். வணக்கம் சார். இந்த சிவில் கான்ட்ராக்ட் விஷயம் சார். வணக்கம் சார். எனக்கு உங்கள் நம்பர் கிடச்சிச்சு. நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர். எனக்கு ரோடு போடுற டெண்டர் கிடைக்கிறதுக்கு அதுக்கு பெருந்தொகை லஞ்சமாக கேட்குறாங்க சார். உங்ககிட்ட உதவி கேட்டால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொல்வதை போல் செய்யுங்கள். உங்கள் வேலை நேர்மையாக முடியும். உங்களை பற்றிய தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும். சரி சார். ஓகே சார். நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் சார். கண்டிப்பாக செய்கிறேன் சார். இந்த கான்ட்ராக்ட்காரன் வேற வரேன்னு சொன்னான். இன்னும் ஆளை காணலையே. ஒருவேளை அங்கே இருப்பானோ? We are from vigilance. உங்க நடவடிக்கை மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல என்கிட்ட கொடுங்க. பேக் காட்டுங்க. கூப்பிட்டவங்க. சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்க சார். ஒரு சந்தேகம் சார். அவர் உணர்வுபூர்வமாக திருந்துவார், அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்வீங்கன்னு சொன்னாங்க சார். ஆனால் லஞ்சம் என்பது அவர் இரத்தத்தில் ஊறியது. அவர் இந்த முறையில் தான் திருத்தப்பட வேண்டும். அப்படின்னா ஓகே சார்.
தேங்க்யூ சார். குட் மார்னிங் மேடம். எஸ் டெல் மீ. ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருக்கு மேடம். சொல்லுங்க. ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க சொல்ற டைரக்ஷன் பிரகாரம் நடந்துக்கிட்டான். கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் இல்லாமல் வேலை முடியுதா மேடம்? கேள்விப்பட்டேன். யூ ஆர் சோ லேட். அந்த நம்பரை ட்ராக் பண்ணி யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். ஹலோ சார், அவன் எதையும் நேரடியாக பண்ணல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆளும் இல்லை. அவன் லெவலே வேற. அவன் யாருன்னு ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு மேடம். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் மேடம். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், தேசத்தை வளமாக்கணும்னு நினைக்கிறான், அவ்வளோதானே. மேடம், அவன் யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் மேடம். விடுங்க சார், அவன் யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஆளா கூட இருக்கலாம், நானா கூட இருக்கலாம், ஏன் நீங்களா கூட இருக்கலாம். புரியுதா? கிளம்புறேன் மேடம். அவன் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆளாக கூட இருக்கலாம், ஏன் நானாக கூட இருக்கலாம், ஏன் நீங்களாக கூட இருக்கலாம். ஊழல் வேண்டாம் என்று சொல்லுவோம், இந்த தேசத்தை வளமாக்குவோம்.